வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திகேயன் ஸ்டோர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வீடியோவில் ஒரு பபுள் கன்னும் டாயும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் டீட்டெயில்ஸு எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். கடைசியில் வந்து அதோட ப்ரைஸ் நான் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஃபுல் வீடியோவை போய் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ரெண்டில் என்னென்னு பார்த்துருவோமா? நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தம்பி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பபுள் கேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோட எண்டிங்கில் மறக்காமல் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் வாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பபுள்ஸ் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பபுள்ஸை இதில் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு லிக்விடான பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பபுளை மேக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லிக்விட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதுக்குள்ளே ஊற்றி நம்ம பபுள் மேக் பண்ணி இதில் ஊற்றிக்க வேண்டியது தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய சைஸ் பபுள் கன். இது வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்துச்சு, ஆனால் கையில் உண்மையிலேயே வருதுன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது 3 தான் இருந்துச்சு. ஒரு பெரிய சைஸ் பபுள் கன், ஒரு பாட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட், அதுக்கப்புறம் லிக்விட். அப்போது இந்த பாக்ஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்விட் பேக்கெட்டை வந்து என்னடா இது லிக்விட் பேக்கெட் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இது முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம எப்படி பபுள்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்காகவே உங்களுக்காக ஒரு டெஸ்டிங். இப்போது இந்த பபுள்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்காகவே உங்களுக்காக ஒரு 10 ரூபா பபுள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீனியன்ஸ் 30 ரூபா பபுள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சோன்னே இதை வச்சு எவ்வளோ பபுள்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாம்பு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஷாம்பு பேக்கெட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி இதுலேயும் பபுள்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா? வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் இது மாதிரி போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ உங்களுக்காக 4 பேட்டரியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டுட்டேன். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி போட்டாச்சு. சவுண்டு கேட்போமா எப்படி இருக்குது அப்படின்னு? உங்களுக்கு சவுண்டு கேட்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா பவராகவே உண்மையிலேயே காற்று வருது. அதனால தான் இது பேர் வந்து சூப்பர் பபுள் கன் அப்படின்னு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பபுள் கன்னை பார்த்தீங்க அப்படின்னா ஓரமாக வச்சுருவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரை என்னென்னு பார்க்க போகிறேன்னா நம்ம 10 ரூபா பபுள்ஸை ஊற்றி இதில் எவ்வளோ பபுள்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம அதோட பிளேட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக வந்து பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து திரும்ப நம்ம மூடிடுவோம். இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்டில் நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம பபுள் மிஷின் எடுத்து இதை நம்ம டிப் பண்ணி எவ்வளோ பபுள்ஸ் 10 ரூபா பபுள் மூலிமா வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா? பரவாயில்ல. ஓ உண்மையிலேயே நிறையா வருதுங்க. இவ்வளோ வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை 10 ரூபா பபுள்ஸ்லேருந்து. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வீடியோவில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். மறக்காம ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது டச் பண்ணியாச்சு. ஓ பரவாயில்ல, சூப்பராக வருது. உண்மையிலே ஏகப்பட்ட பபுள்ஸ் வருது. ஆனால் உண்மையிலே ஒர்த்தான கன்று. இதே மாதிரி விட்டால் வந்து நான் குழந்தை மாதிரி நிறையா டைம் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் ஒரு 90s கிட்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே நான் கண்டினியூ விளையாண்டே இருப்பேன். நீங்களும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 10 ரூபா பபுள்ஸில் வந்து நிறைய பபுள்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து இந்த 30 ரூபா மீனியன் பபுள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பபுள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா? வாங்க பார்ப்போம். இப்போ டிப் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிப் பண்ணிட்டேன். உண்மையிலே வேறு லெவலில் வருதுப்பா. 10 ரூபா பபுள்ஸை விட 30 ரூபா பபுள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பபுள்ஸ் வருது. உண்மையிலேயே லைட்டாக தான் நான் டச் பண்ணேன், ரொம்ப ஹெவியாக கூட டச் பண்ணல. லைட்டாக டச் பண்ணதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பபுள்ஸ் வருது. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் நான் 10 ரூபா பபுள்ஸ் கேட்டு அழுத நிலைமை எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வருது.
ஒரு 10 ரூபா பபிள்ஸுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட்டோம் அதை வாங்குறக்காக அப்படிங்கிறது 90s கிட்ஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். உண்மையிலேயே இது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதும் தெரியும். இது எப்பயுமே வந்து கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் அதிலே வந்து விளையாண்டுட்டு ஒரு பேரண்ட்ஸும் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டச் பண்ணி நீங்கள் கிட்ஸ் கிட்ட கூட இப்படி விளையாடும் போது அதை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஜாய்ஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். ஓகே நம்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த டெஸ்டிங்க்கு போயிடலாம். அடுத்த டெஸ்டிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை விட சீப்பாக நம்ம போகிறோம். அது என்னடா சீப்பாக அப்படின்னு தானே கேட்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லை, இந்த 2 ரூபா ஷாம்புவை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பபுள் மிஷினில் வச்சு பபுள்ஸ் வருதா இல்லை அதே போல் பபுள்ஸ் நிறையா வருதா கம்மியாக வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்புவை வந்து நான் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பபுள் மிஷினை எடுத்து நம்ம டிப் பண்ணி எவ்வளோ பபுள்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ டிப் பண்ணிக்கலாம். உண்மையிலே அதை விட அதிகமாக வருதுங்க. உண்மையை சொல்லணும்னா நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஒரு 2 ரூபா ஷாம்புலேருந்து இவ்வளோ பபுள்ஸ் வருமாங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே வாருங்க. இனிமேல் என்ன பண்ணுறீங்க, பபுள்ஸ் முடிஞ்சது அப்படின்னா அண்ணாச்சி கடைக்கு போய் 2 ரூபா ஷாம்பு மட்டும் வாங்கிட்டு வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே ஏகப்பட்ட பபுள்ஸ் வருது. அது 10 ரூபா பபுள்ஸை விட யூஸாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ரூபா ஷாம்பு மட்டும்தான். இப்போ இந்த டெஸ்டிங்கில் வின் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ரூபா ஷாம்பு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னோட ப்ரைஸ் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப்பில் கார்த்திகேயன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 299க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வித் ஃப்ரீ டெலிவரியோட. வெறும் ஃப்ரீ டெலிவரியோட பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 299க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதோட சோஷியல் மீடியா பேஜையும் பார்த்தீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிட்ஸுக்கான டாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது போல் பல வீடியோஸ் பார்த்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் வாங்கி தரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் புது கண்ணோட உங்களை நான் பார்க்குறேன். பாய்.